சரளா 6 மணிக்கே ஏஞ்சு, சாணி எடுத்து கரைச்சு, தெளிச்சு கோலம்லாம் போட்டாங்க. போட்டு தலை குளிச்சு பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சதீஷ் அங்க வந்து, "சரளா, என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில சீக்கிரமா எழுந்துட்ட, கோலம் எல்லாம் போட்டு தலையெல்லாம் குளிச்சு மங்களகரமா இருக்க. ஆனா உன் முகத்துல மட்டும் சந்தோஷம் இல்லையே, ஏன், என்னாச்சு?" ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நம்மளோட புள்ளைங்க மருமகளுங்களை கூட்டிக்கிட்டு முதல் முறையா வீட்டுக்கு வராங்க. நம்ம கிராமத்து மருமக வினிதா ரொம்ப பண்புள்ள மருமகளா இருப்பா. அதே ராஜுவோட மனைவி மோனிகா எப்படி இருப்பாளோ? அவ பட்டணத்துல படிச்சு அங்கேயே வளர்ந்த பொண்ணு. இப்போ சாஃப்ட்வேர் உத்தியோகம் வேற பாக்குறா. அவ நம்மள பாசமா பார்த்துப்பாளா? அவளுக்கு பண்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்குமா? இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நீ கஷ்டமே படாத. நம்மளோட பையன் ராஜு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அந்த பொண்ணும் ரொம்ப பண்புள்ள பொண்ணாதான் இருக்கும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட சரளா, "என்னமோ போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை ரூமை விட்டு போயிட்டாங்க. இப்போ கார்ல வினிதா, வினிதாவோட ஹஸ்பண்ட் ரமேஷ், அப்புறம் மோனிகா, ராஜு, இவங்க எல்லாரும் கார்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ராஜு, "மோனிகா, உனக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ அங்க ரொம்ப பண்பா நடந்துக்கணும். அம்மா உன்னை திட்டினா நீ அதை பெருசா எடுத்துக்க கூடாது." "எனக்கு தெரியும் ராஜு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன அங்க வந்து ராஜுன்னு என் அம்மா அப்பா முன்னாடி கூப்பிடாத, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க." "கண்டிப்பா" அப்படின்னு சொன்னான். கார் வீட்டுக்கும் வந்துச்சு. வந்த பிறகு 4 பேரும் காரை விட்டு இறங்குனாங்க. உடனே சதீஷ் வாசல்ல வந்து, "அடடே, வந்துட்டாங்க போலயே. சரளா, சரளா, சீக்கிரம் வா, நம்ம மகன்கள் மருமகள்கள் வந்திருக்காங்க, சீக்கிரம் ஆர்த்தி தட்டோட வா" அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களும் வந்து, அடடே, பரவாயில்ல, 2 மருமகள்களும் புடவை கட்டி ரொம்ப மங்களகரமா வந்திருக்காங்க. நம்ம பையன் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாங்க. உடனே ராஜுவும் மோனிகாவும் அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்களும் இவங்கள தூக்கி விட்டாங்க. "அடடே, ரொம்ப பண்புள்ள பொண்ணா இருக்கியேம்மா நீ." "ஆமா அத்தை, நான் உங்களை பாசமா பார்த்துப்பேன். எனக்கு கிராமத்துல எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே தெரியும். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம். நானும் உங்க மருமக வினிதா மாதிரி தான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா வினிதா, "அத்தை, அத்தை, எப்படி, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு உடனே உள்ள போயிட்டா. அவங்க கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசல. இதெல்லாம் நினைச்ச சரளா, அடடே, நம்மளோட பட்டணத்து மருமக ரொம்ப பண்புள்ள பொண்ணா இருக்கா. ஆனா நம்ம பக்கத்தூர் பொண்ணு இப்படி இருக்காளே அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சு 6 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போன பிறகு சின்ன சோஃபால 5 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ மோனிகா, "அத்தை, நீங்க இங்கேயே உட்காந்து பேசிட்டு இருங்க. நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்." "இல்லம்மா, ஆ நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அத்தை. எனக்கே தெரியும், உங்க 2 பேருக்கும் சுகர் இருக்கு. அதனால சர்க்கரை கம்மியா தான் போடணும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும்." "உனக்கு தெரியுன்றது சரிம்மா.
ஆனா, "இல்ல அத்த, நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொன்னான். அவளும் கொஞ்ச நேரத்துல சுட சுட டீ போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்தா. அத பார்த்துட்டு மருமகள், "என்னது இது? அக்கா இப்படியெல்லாம் பண்றாங்களே!" ஹ! அப்படின்னு நினைச்சா. அப்போ சரளா, "அட, உண்மையிலே மோனிகா ரொம்ப பண்புள்ள பொண்ணா இருக்கா. இந்த வினிதா வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. எந்த வேலையுமே செய்யலையே. இவங்க 2 பேத்தையும் நான் எப்படி திருத்துவேன்?" அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல இருட்டி போச்சு. உடனே சரளா, "உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் இப்பவே போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன்." "அத்தை, உங்களுக்கு உடம்பு முடியல. உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும்னு நீங்க என்கிட்ட ஃபோன் பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க." "அடடே! அத இன்னமும் நீ ஞாபகம் வச்சிருக்கியா?" "ஆமா அத்தை, நீங்க உட்காந்துருங்க. நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லி வேக வேகமா சமைச்சு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்தா. எல்லாரும் கேட்டு வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த சரளா, "மோனிகா, உன்னை பத்தி நான் நினைச்சது எல்லாம் தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அம்மாடி வினிதா, நீ எந்த வேலையுமே செய்ய மாட்டியா? இப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பியா?" அப்படின்னு கேட்டாங்க. உடனே வினிதா ரொம்ப சோகமா அவளோட அறைக்குள்ள போயிட்டா. காலையில ஆச்சு. காலையில 5 மணிக்கே மோனிகா ஏஞ்சிட்டா. ஏஞ்சி மாட்டு கொட்டாயில இருந்து சாணத்தை எடுத்துட்டு வந்து அதை கரைச்சி வீட்டு வாசல்ல தெளிச்சு கலர் கலர்ல கோலம் போட்டா. அப்புறம் வீட்டு வாசல்ல மஞ்சள் எல்லாம் தடவி குங்குமம் போட்டு வச்சிட்டு இருந்தா. இது எல்லாம் பார்த்த சரளா, "அடடி, இவ்வளோ வேலையும் நீயே பண்ணிட்டியாம்மா? என்ன கூப்பிட்டுருக்கலாமே." "இல்ல அத்தை, நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி தான் நான் உங்கள கூப்பிடவே இல்ல." "ஆஹா! என்னோட பையன் ராஜு ஒரு நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கான்." அப்படின்னு சிரிச்சா மோனிகா. "ஆமா, உன்னோட தங்கச்சி வினிதா என்ன பண்ணிட்டு இருக்கா?" "வினிதா படுத்து தூங்கிட்டு இருப்பா அத்தை. நான் தான் தூங்கிட்டு இருந்தேன். நீ உன்னோட தங்கச்சி வினிதாவை கூப்பிட்டுருக்கலாமே." "வினிதா, அத்தை, அவளை எழுப்பாதீங்க. பாவம், அவ ரொம்ப டயர்டா இருப்பா. நாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் இல்லையா?" அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டு தலையெல்லாம் குளிச்சு பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருந்தா. சரளாவும் தலையெல்லாம் குளிச்சு பூஜை ரூம்ல வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதான் நம்மளோட மேடம் வந்தாங்க. அவங்கள ரமேஷ், "மேடம் வினிதா, ஏஞ்சிட்டீங்களா? இந்தாங்க உங்களுக்கு காஃபி." "தேங்க்யூ" அப்படின்னு சொன்னான். "அடடே, என்னது இது? இவ்வளோ நேரம் வரைக்கும் நீ தூங்கியிருக்க. உனக்கு பல் வளர்க்காம காஃபி குடிப்பியா? அடடே, இந்த மாதிரி பழக்கங்கள் கிராமத்துல இருக்கவங்களுக்கு செட் ஆகாது. ஏன் நீ இப்படி பண்ற? இங்க பாருங்க அத்தை, எனக்கு இதெல்லாம் தான் பிடிக்கும்." "ரமேஷ், நீ உங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லலையா?" "ரமேஷா? என்னோட பையனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற. இங்க பாத்தியா, பட்டணத்து மருமக எவ்வளவு பண்புள்ள பொண்ணா இருக்கா. அவகிட்டேந்து இதெல்லாம் நீ கத்துக்கணும்." அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட மோனிகா, "அத்தை, அப்படி கிடையாது. பட்டணத்துல இருக்கிறவங்களும் கிராமத்துல இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இது எல்லாமே வெறும் வாய் பேச்சு தான். எல்லாருமே மனுஷங்க. அதனால நீங்க பட்டணத்து மருமக, கிராமத்து மருமகன்னு பிரிச்சு பேசாதீங்க அத்தை. அவளும் போக போக கத்துப்பா." அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட சதீஷ், "இங்க பாரு சரளா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. உன்னோட கவலை இப்பயாவது தீந்துச்சா இல்லையா?" "ஆமா, எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கா." அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் வினிதா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறா. நம்மளோட மாமியார் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. அக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஆனா நான் இவங்க கிட்ட கோவமா பேசிட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. அப்புறம் அவ, "அத்தை,
அப்புறம் அக்கா என்ன மன்னிச்சிருங்க. நானும் உங்கள மாரி பண்புள்ள பொண்ணா நடந்துப்பேன். ஆஹா, ரொம்ப நல்லது வினிதா அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி நிறைய கேட்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.